ஓகே, லாஸ்ட் கிளாஸில் டியூனர் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ Vision I.F செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். Vision I.F செக்ஷனுக்கு ஒன்று கிரிட்டிக்கல் இல்லை, அது ஒரு ஐசி. ஓகேவா? இந்த செக்ஷனில் இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு 20வது பின்னில் வந்து 12 வோல்ட் டிசி வரணும். இந்த 20வது பின்னில் வந்து விசிசின்னு ஒரு சர்க்யூட் இருக்குது. விசிசி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் உள்ளுக்குள்ளே எக்ஸஸாக வோல்ட் வந்தால் கூட ரெகுலேட் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற செக்ஷனுக்கு போயிடும். இந்த ஐசியோட 3வது பின் வந்து 2 ஆடியோ செக்ஷன், ஆடியோ அவுட்புட். ஓகேவா? இதில் 15வது பின் இருக்கு இல்லையா? 15 வீடியோ அவுட்புட் வெளியே போகுது. இந்த வீடியோ அவுட்புட் நான் வந்து ஒரு பிளாக் டயக்ராமுக்காக சொல்லியிருக்கேன். 2-3 டியூண்டு காயில் போட்டு உள்ளுக்குள்ளே போகும். இந்த வீடியோ சிக்னல், இது வர சிக்னல் எப்படின்னா கலர் காம்போசிட் வீடியோ சிக்னல், CCVS, கலர் காம்போசிட் வீடியோ சிக்னல் உள்ளுக்குள்ளே இருக்குது. CVS அப்படின்னா காம்போசிட் வீடியோ சிக்னல். இந்த கலர் காம்போசிட் சிக்னலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், 1 ஆடியோ இருக்கும், 2 வீடியோ இருக்கும், 3 வெர்டிக்கல் சிங்க் இருக்கும், 4 ஹரிசாண்டல் சிங்க். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? காம்போசிட் வீடியோ சிக்னல். கூடவே கலர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலர் சிங்க், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதான் கலர் காம்போசிட் வீடியோ சிக்னல். ஓகே, இப்போது ஐஎஃப் சிக்னல் எங்கேருந்து வருது? டூனர்லேருந்து சிக்னல் வந்து நேராக இங்கே வருது. இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர், சில மாடலில் 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த பேஸுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பேர் ஒரு ஐஎஃப் ஆம்பிளிஃபையர், ஐஎஃப் ப்ரீ ஆம்பிளிஃபையர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா சாஃப்ட் ஃபில்டர் அப்படின்னா சர்ஃபேஸ் அக்கோஸ்டிக் வேவ் ஃபில்டர் அப்படின்னு பேர். இதில் நிறைய டிரான்ஸ்டியூசர்லாம் இருக்கும். இந்த சிக்னலில் வரக்கூடிய அன்வான்ட் சிக்னல் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிடும். பியூர் சிக்னல் மட்டும் என்ன செய்யும்? உங்களுக்கு நேராக இந்த மாதிரி இந்த Vision I.F பைஸினுடைய 7வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கும் போகும். இதுக்குள்ளே போகிற வழியில் நிறைய டியூன்டு சர்க்யூட் இருக்கும். அது என்ன பர்பஸ்க்கு இருக்குன்னா, 38.9 வீடியோ சிக்னலும் 33.4 ஆடியோ சிக்னல் மட்டும்தான், ஐஎஃப் சிக்னல் மட்டும்தான் இதுக்குள்ளே உள்ளே போகும். வேறு அன்வான்ட் சிக்னல் உள்ளுக்குள்ளே போகாது. இந்த ஐசியில் போய் ப்ராசஸ் ஆகுறதுக்கு 2 காயில் இங்கே கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஏஎஃப்டி காயில், வீடியோ டிடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கு ஏஎஃப்டி காயில். இங்கே ஒரு காயில் இருக்குது, எஃப்எம் டிடெக்டர் காயில் இருக்குது. ஒரு கலர் டிவியில் இந்த மாதிரி படம் வந்து நெளியுது, கலர் விட்டு வருது, டியூனிங் சரியில்லை, பிக்சர் குவாலிட்டி சரியில்லை. அப்படிங்கும்போது இந்த கோர் வந்து லைட்டாக என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணலாம், செட் ரெடி ஆயிரும். இது கம்பெனி ஃபேக்ட்ரியிலே செட்டிங் பண்ணி வந்திருக்கும். அதனால் டூ நாட் டிஸ்டர்ப். அதனால் மேலே ஒரு சீல் ஒட்டியிருக்கும். பண்ணாதீங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பண்ணுறதா இருந்தால், இந்த 2 காயிலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு CRO வேணும். CRO அப்படிங்கிறது கேத்தோடு ரே பிக்சர் டியூப். இந்த கேத்தோடு, அதுக்கு இல்லாமல் ஸ்வீப் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த 2 இருந்தால் மட்டும்தான் இந்த ஏஎஃப்டி காயிலும் எஃப்எம் காயிலும் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, ஓரலாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது அனுபவம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், அன்னெசரியாக. ஓகேவா? அது டியூன்டு காயில், 2மே நிர்ணயிக்கப்பட்ட காயில். ஓகேவா? ஆனால் இந்த காயில் எதுக்காக இருக்குது? இது வந்து ஃபார் ஆடியோ குவாலிட்டி வர்றதுக்காக அலைன்மெண்ட் பண்ணலாம். வீடியோ குவாலிட்டி இந்த காயில் அலைன் பண்ணலாம். ஆனால் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ 20வது பின் என்ன சொல்லியிருக்கேன்? இதுதான் பவர் சப்ளை. இந்த வோல்ட் வரலினா இந்த ஐசி ஒர்க் பண்ணாது. இந்த ஐசி ஒர்க் பண்ணலைன்னா நோ பிக்சர், நோ ஆடியோ, பிளைண்ட் ராஸ்டர் ஒன்லி வரும். சரி, இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. ஏஜிசி கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கு, ஏஐடி கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. ஜென்ரலாக போட்டிருக்கோம், நிறைய காமெண்ட்ஸ்லாம் சுருக்கிட்டோம் இருக்குன்னு. அதாவது இந்த ஏஜிசி கண்ட்ரோலுடைய ப்ரீசெட்டை வேரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜிசி வோல்ட் வந்து வேரி ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஏஜிசி வோல்ட்டு கண்ட்ரோல் வோல்ட்டு எங்கே போகணும்? நேராக டூனர் போகணும். அப்போ தான் இன் ஆர்டர் டு கெட் குட் பிக்சர் அண்ட் குட் ஆடியோ அண்ட் குட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ஏஜிசி கண்ட்ரோலை அலைன்மெண்ட் பண்ணலாம். அடுத்து ஏஎஃப்டி கண்ட்ரோல், கலர் விட்டு வருது, கலர் வரல, மிஸ் டியூனிங் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஏஎஃப்டி கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஏஎஃப்டி கண்ட்ரோல் வோல்டேஜ் டூனர் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு வேரி ஆகும். அதனால் யூ கெட் குட் பிக்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? இது டோட்டலாக எல்லாமே இருக்குது. 15வது பின்னில் வர்ற அவுட்புட் என்னது? வீடியோ செக்ஷன். அதில் வர்ற சிக்னலுக்கு பேர் வந்து CVS அப்படின்னு பேர்.
காம்போசைட் வீடியோ சிக்னல், இன்னும் சொல்லப்போனால் கலர் காம்போசைட் வீடியோ சிக்னல், CCVS அப்படின்னு பேர். அந்த கலர் காம்போசைட் வீடியோ சிக்னலில் என்ன இருக்கும் அப்படின்னா, காம்போசிட்னா எல்லாம் கலந்தது. ஆடியோ சிக்னல் இருக்கும், வீடியோ சிக்னல் இருக்கும், வெர்டிக்கல் சிங்க் இருக்கும், ஹாரிசான்டல் சிங்க் இருக்கும், கலர் சிங்க் இருக்கும். ஸோ 5 சிங்கும் ஒட்டுக்கா உள்ளுக்குள்ள இருக்கும். சிங்க் மீன்ஸ் சிங்கர்னைசிங் சிக்னல், ஒருங்கிணைதல் அப்படின்னு பேர். ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னா, வேவ் ஃபார்மில் தான் பார்க்க முடியும், CROவில் தான் பார்க்க முடியும். இப்போ வர LCD LED டிவிலலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் போர்டாக வந்துருச்சு, ஒரே சிப்பு ஐசிலே வந்துருச்சு. இந்த மாதிரி நீட் நாட் நெசசரி டு செக் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஓவராலாக, இங்கே டியூனர்லேருந்து வர IF சிக்னல் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸில் போய் ஆம்பிளிஃபை ஆகி சாப் ஃபில்டர் மூலிமா அன்வான்ட் சிக்னல்லாம் கிரவுண்ட் ஆகி இந்த விசனை பேசிக் உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வீடியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சம் டியூன்டு சர்க்யூட் இருக்குது. AGC வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் AFD வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் 2 ப்ரீசெட் இதில் இருக்குது, சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பர்பஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மேற்கொண்டு பார்த்துக்கலாம், நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே.